ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் குவைத்தில் எங்கள் கம்பெனியோட ஓப்பன் டே செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்குங்க. இந்த ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிளேஸ் குவைத்தில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, குவைத் டு சவுதி போகிற அந்த டெசர்ட் பகுதியில் வந்து ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி இதை வந்து ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கங்க. இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஸ்பான்சர் தாங்க. ஒரு குறிப்பிட்ட டெசர்ட் பகுதியை சூஸ் பண்ணி டென்ட்டு வச்சு இந்த மாதிரி ஹோல் எம்ப்ளாயீஸை இன்வைட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்கங்க. அதனால இங்கே எல்லா எம்ப்ளாயீஸுமே வந்திருப்பாங்க. இந்த குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்ப்ளாயீஸ் ஆல் எம்ப்ளாயீஸுமே இங்கே இருப்பாங்கங்க. இதில் பார்த்திங்கன்னா கேம்ஸ், ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அப்படி நிறையா வந்து கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா குட்டீஸுக்கான கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலையில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா மினி சாண்ட்விச் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த பாக்ஸில் காட்டுறோம்ல இதாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. கேம்ஸ் பார்த்திங்கன்னா எல்லோ டீம், ப்ளூ டீம் அப்படி சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டீம்ஸ்லாம் இருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கும் இருந்துச்சு, லேடிஸுக்கும் இருந்துச்சுங்க. இது பார்த்திங்கன்னா வாட்டர் கேம்ஸுங்க. எந்த டீம் வந்து இந்த பக்கெட்டை ஃபில் பண்ணுறாங்களோ அவங்க வின்னரு. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கும். அதில் ஓவரால் வந்து யார் ஹை பாயிண்ட் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து லாஸ்ட்டு வந்து கப் கொடுப்பாங்கங்க. அந்த டீமுக்கே ஃபுல்லாக மெடல் அண்டு கப் இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா 1 2 3 அப்படியே அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே வந்து நம்ம பாலை கரெக்டாக போட்டிங்கன்னா 3ல் போட்டிங்கன்னா 3 பாயிண்ட், 1ல் போட்டோம்னா 1 பாயிண்ட், 2ல் போட்டால் 2 பாயிண்ட்டுங்க. அந்த மாதிரி ஜென்ஸுக்கும் நடந்துச்சு, லேடிஸுக்கும் நடந்துச்சுங்க. ஆனால் நம்மளுக்கு கவுண்ட் வைஸ் பார்த்தோன்னா லேடிஸ் வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதனால் வந்து டீம் வந்து இது சின்ன டீமாக தான் இருந்துச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 2 டீம்ஸ் தான், பிங்க் அண்டு ரெட் டீம்ஸ் தான் வந்து லேடிஸ் டீமே இருந்தாங்கங்க. ஆனால் ஜென்ஸு பார்த்திங்கன்னா 4 டீம் இருந்தாங்கங்க. இதில் பார்த்திங்கன்னா வின்டர் சீசன்னால் செம்ம கோல்டாக வேறு இருந்ததுங்க. கிளைமேட்டெல்லாம் பயங்கர கூலிங்காக இருந்துச்சுங்க. ஸ்வெட்டர் இல்லாமலாம் இங்கே நிற்கவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு கூலிங்குங்க. பாலைவன பகுதினால குளிர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லன்ச் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லன்ச்சில் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு, சிக்கன், மட்டன், பீஃப்னு அப்படி வெரைட்டியாக இருந்துச்சுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு ஆஃப்டர் 3 o'clock மேலே வந்து பஞ்சாபி டான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டான்ஸ் தான், பஞ்சாப் டான்ஸ் மட்டும் தாங்க இங்கே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாமே அவங்க அரபு நேஷனில் இருக்கிற டான்ஸ் தாங்க ஃபுல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா இது பஞ்சாபி டான்ஸுங்க. இந்த டான்ஸ் பார்த்திங்கன்னா எகிப்ஷியன் டான்ஸுங்க. அவங்களுடைய கலாச்சாரப்படி ஆடுற பேசிக் டான்ஸ். அதனால் அவங்க வந்து நெக்ஸ்ட் டான்ஸ் அதாங்க கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபன்னாகவே போயிட்டு இருந்துச்சுங்க. நம்மளுக்கு டான்ஸ் யார் தெரிஞ்சாலும் ஸ்டேஜில் ஆடுற மாதிரி தாங்க கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எகிப்ஷியன் டான்ஸ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தர்க்கியோட லைட்டிங் ஷோங்க. இது ஒரு லைட்டிங் ஷோ டான்ஸுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தர்க்கியோட கலாச்சாரம், அவங்களோட பேசிக் டான்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த டான்ஸ் வந்து ஆடினாங்க. இந்த தர்க்கி டான்ஸ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நெக்ஸ்ட் மந்த்து வந்து லிபரேஷன் டே வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்படின்னா குவைத்தோட நேஷ்னல் டே. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக எல்லார் கையிடையும் ஃப்ளாக் கொடுத்து நேஷ்னல் ஆந்தம் சாங், அவங்களுடைய சாங்கை வந்து ப்ளே பண்ணி எல்லாருமே வந்து ஹோல் கம்பெனி வந்து அப்படி செலிப்ரேட் பண்ணாங்கங்க. எம்ப்ளாயீஸ் போட்டு இன்வைட் பண்ணாமல் அவங்களோட ஃபேமிலியும் இன்வைட் பண்ணனால அவங்களோட கிட்ஸும் சரி, அவங்க ஃபேமிலிஸும் சரி வந்து எல்லாமே ஹோலாக வந்து செலிப்ரேட் பண்ணி மீட் பண்ணனால டுடே இந்த டே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க.
ஃப்ரைடே எங்களுக்கு நல்லபடியாக போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் அவ்வளோதாங்க, எங்கள் ஃப்ளாட்டுக்கு போகிறோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். என்னோடய ஷார்ட்ஸ் டெய்லி அப்டேட் ஆகும், அதை பாருங்கள் மறக்காமல்.